வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th குடிமையியல் பகுதியிலிருந்து 2வது பாடமான நடுவண் அரசு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம 9th வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10th முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது பிசி, எஸ்ஐ, அப்புறம் டிஎன்பிசி, ஸோ எல்லா தேர்வுகளுக்குமே என்னது கேட்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடமும் கூட. சரிங்களா? ஸோ நம்ம பாடத்துக்குள்ள போகலாமா? ஸோ நடுவண் அரசு. ஸோ நடுவண் அரசுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ மத்திய அரசை பொறுத்தளவு பகுதி எந்த பகுதியில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி 5ல இருக்கு. சரிங்களா? ஸோ ஜென்ரலா விதி 52ல இருந்து 151 வரைக்கும் எதை பத்தி தான் சொல்லும் அப்படின்னா நடுவண் அரசுக்கு பத்தி தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுல ஒரு பார்ட்டா இருக்கும். அதனோட நிர்வாகம் 52ல இருந்து 78 வரைக்கும். அடுத்து பாராளுமன்றத்தை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிஏஜியை பத்தி சொல்லியிருக்கோம். எல்லா பகுதியும் சேர்ந்ததான் என்னது அப்படின்னா நடுவண் அரசு. சரிங்களா? ஸோ மிகப்பெரிய பவர் கொண்ட அமைப்பா எதை சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ எஞ்சியுள்ள அதிகாரங்கள் அனைத்துமே ஏற்றதா இருக்கு அப்படின்னா நடுவண் அரசுகிட்ட தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில நடுவண் அரசுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடமும் கூட. சரிங்களா? ஸோ இது பாராளுமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில தான் இருக்கு. ஸோ அங்க முதல்ல ஜென்ரலா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 2 அவைகள் இருக்கும். ஒண்ணு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. ஸோ மக்களவைக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா லோக்சபான்னு சொல்லலாம். மாநிலங்களவைக்கு இன்னொரு பேரு ராஜ்யசபான்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ லோக்சபான்றது மக்களவை நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் எங்க இருப்பாங்க அப்படின்னா மக்களவையில இருப்பாங்க. மிக அதிகாரமிக்க பவரை கொண்டது எந்த 2 அவையிலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மக்களவையில தான் அதிகாரமிக்க பவர் இருக்கு. ஸோ கம்பேர் டு மாநிலங்களவை. ஸோ மாநிலங்களவை மறைமுக தேர்தல் மூலமாக ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 28 ஸ்டேட்டு, அப்புறம் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு உறுப்பினர்களும் டிசைட் பண்ணி அங்கிருந்து அனுப்புறது தான் எங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு உண்டான உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ கீழே போகும்போது நமக்கு ஃபுல் டீடைலா என்ன பார்ப்போம். ஸோ பகுதி 5, ஸோ 52 டு 151 வரைக்கும் நடுவண் அரசை பத்தி தான் சொல்லியிருக்கோம். அதுல முதல் பகுதியில நிர்வாகம், நடுவண் அரசோட நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா 52ல இருந்து விதி 78 வரைக்கும் எதை பத்தி தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நடுவண் அரசோட நிர்வாகத்தை பத்தி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கருத்தில் கொண்டு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை என்ன முறையை தான் பின்பற்றோம் அப்படின்னா கூட்டாட்சி முறையை தான் பின்பற்றோம். ஸோ கூட்டாட்சின்றது ஒன்றும் இல்லை, மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு. ஸோ இரண்டும் இணைந்து செயல்படுவதற்கு பேர் தான் என்னது அப்படின்னா கூட்டாட்சி முறை தத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்தியாவும் அந்த முறையை தான் நினைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று நீதித்துறை. ஸோ எப்பயுமே ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அதிகாரங்கள் அனைத்தும் எப்படி தான் பகிரப்பட்டிருக்கும் அப்படின்னா கிடைமட்டமாக அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. ஸோ இந்த அடிப்படையில நினைஞ்சிருக்கும் அப்படின்னா அதிகாரங்கள் அனைத்தும் பகிரப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இது ஒன்று சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள். சரிங்களா? ஸோ நடுவண் அரசை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வருவா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திய நாட்டின் உயர்ந்த குடிமகன் யார் அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவர். ஸோ அதுக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரதமர், அடுத்து பிரதமர் தலைமையை கொண்ட அமைச்சரவை. ஸோ இவங்க எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் அடுத்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய அட்டார்னி ஜெனரல், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். ஸோ இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் அரசுக்கு ஆதரவான வழக்குகள்ல என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்லயும் ஆஜராகக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் இருக்கு. இது போக இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா 2 அவை இருக்கு இல்லையா, மக்களவை, மாநிலங்களவை. ஸோ 2 அவை கூட்டத்தொடர்களையும் என்ன செஞ்சுக்கலாம், கலந்து கொள்ளலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, வாக்களிக்க முடியாது, பேசலாம். அதுக்கெல்லாம் யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அரசு தலைமை வழக்கறிஞருக்கு இருக்கு. ஆனா அவர் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மசோதா போன்ற இதுகளுக்கு என்ன செய்ய முடியாது, ஓட்டிங் பண்ண முடியாது. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவண் சட்டமன்றம், அதை என்ன சொல்லலாம், நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ 2 அவை கொண்டது. ஒன்று மாநிலங்களவை, அதனுடைய பேர் ராஜ்யசபா. ஸோ இதுல 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ லோக்சபா, மக்களவை, இதுல தற்போது எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 543 உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க இருக்காங்க. சரிங்களா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள். ஸோ இந்தியாவிலே உச்சபட்ச அதிகாரத்தை கொண்ட அமைப்பு எதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? ஒரு சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, நடுவண் அரசின் பாதுகாவலன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்தை. ஸோ நடுவண் அரசுன்றது இதுதான். சரிங்களா? ஸோ நடுவண் அரசை பொறுத்தளவு கிடைமட்டமாக அதிகாரம் பகிரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. நிர்வாகத்துல யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு. ஸோ இவங்க தான் நிர்வாகத்துல முக்கியமான நபர்களா இருப்பாங்க.
அடுத்து சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம், ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுல வந்து 2 அவை இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மக்களவை, இன்னொன்று வந்து மாநிலங்களவை. ஸோ 2 அவை. மக்களவைக்கு இன்னொரு நேம் என்னது அப்படின்னா லோக்சபா, மாநிலங்களவைக்கு இன்னொரு பேரு ராஜ்யசபா. ஸோ மாநிலங்களவையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மொத்தம் 250 உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ 250 உறுப்பினர்களை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னா 238 + 12 ஸ்பிளிட் பண்ணுவாங்க 250. ஸோ 238 நபர்கள் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த 12 உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் சமூக சேவை, அறிவியல், ஸோ பொருளாதாரம், இந்த மாதிரி உயர்ந்த விளையாட்டுத்துறை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களை என்ன செய்வார் தேர்ந்தெடுத்து ஒரு 12 நபர்களை குடியரசுத் தலைவர் நேரடியாக நியமனம் செய்கிறார் மாநிலங்களவைக்கு. ஸோ இந்த மாநிலங்களவையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை. இவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னா 6 வருஷம். ஆனால் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க ஓய்வு வருவாங்க. ஸோ இந்த மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதியான வயதுன்னு கேட்டோம் அப்படின்னா 30 வயதுக்கு மேற்பட்ட நபராக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் மாநிலங்களவையோட ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ மக்களவைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 500 ஃபர்ஸ்ட் டோட்டல் மெம்பர் உறுப்பினர்கள் எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னா 552. சரிங்களா? ஸோ 550 + 2 வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 550 எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 530 + 20 + 2 பிரிச்சிருந்தாங்க. ஸோ 530ங்கிறது என்னது ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒதுக்கப்படக்கூடிய இடங்களா இருந்தது. இது யூனியன் டெரிட்டரிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களா இருந்தது. இது வந்து 2 ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம். சரிங்களா? ஸோ இப்போ இது இந்த 2 ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம்லாம் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தற்போது எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 543 உறுப்பினர்கள். ஸோ 530 பேர் மாநிலங்களில் இருந்தும் 13 நபர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களாக மக்களவை உறுப்பினர்களாக உள்ளனர். மிக அதிகாரமிக்க பவர். சரிங்களா? எதுக்கு தான் இருக்கு அப்படின்னா மக்களவைக்கு தான் இருக்கு. ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் ஆட்சி அதிகாரம் எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு. முக்கிய பொறுப்புகள்லாம். இன்னொன்று பட்ஜெட் தாக்கல் பண்றது எங்க தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும். மாநிலங்களவை பட்ஜெட் என்ன செய்ய முடியாது, அவங்க அறிமுகப்படுத்தப்பட முடியாது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வைஸ் வர்சா ஈக்குவல், சமமான அந்தஸ்து கொண்டதுதான். ஆனா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுனால இவங்க பட்ஜெட் எல்லாமே இவங்க மட்டும் தாக்கல் பண்ண முடியும். ஸோ அந்த பட்ஜெட்டை என்ன செய்யலாம் அப்படின்னா மாநிலங்களவைக்கும் விவாதத்துக்கு தான் அனுப்ப முடியுமோ ஒழிய அவங்க வந்து என்ன செய்ய முடியாது. அதிகபட்சம் 14 நாட்கள் இந்த மசோதா வைக்கலாம், பட்ஜெட் மசோதா. இல்ல 14 நாட்களுக்கு அப்புறம் திருப்பி அனுப்பல அப்படின்னா மக்களவையில் உள்ள மசோதாவே என்ன செய்யப்படும், நிறைவேறியதாக அறிவிக்கப்படும். ஸோ இவங்க பட்ஜெட்ல ஏதாச்சும் திருத்தங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத யாருடைய பொறுப்பு அப்படின்னா மக்களவையோட பொறுப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ மக்களவை உறுப்பினரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா 25 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே என்ன செய்யலாம், மக்களவை உறுப்பினராக போட்டியிட தகுதி பெறுகின்றனர். சரிங்களா? ஒரு பிரதமராக இருந்தா கூட 25 வயசு பூர்த்தி அடைந்திருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அடுத்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 540 உறுப்பினர்கள் செஞ்சுறாங்க நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 2 உறுப்பினர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கில உறுப்பினர்கள். ஸோ இப்போதைக்கு இது என்ன செய்யல அப்படின்னா சட்டத்திருத்தம் 2019 கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதித்துறை. நீதித்துறையை பொறுத்தவரை என்னது அப்படின்னா இந்தியாவிலே உயர்ந்தபட்ச அதிகார வரம்பை கொண்டது என்னது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே தான் எல்லா உயர் நீதிமன்றங்களும் இருக்கு. ஸோ உயர் நீதிமன்றத்துக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்களோ அதை எல்லா கோர்ட்டும் கேட்டு நடக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டதுதான் என்னது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஸோ இவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை தான் எல்லா நீதிமன்றமும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்தியாவோட தலைமை நீதிபதி. ஸோ இதுக்கு தகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக என்ன செஞ்சிருக்கணும், குறைந்தது 5 ஆண்டுகளாச்சும் பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கணும் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் சிறந்த ஒரு சட்ட நிபுணராக தெரிஞ்சாலும் என்ன செய்யலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் குடியரசுத் தலைவரால் செய்யப்படுவார். தலைமை நீதிபதியை பொறுத்தளவு எப்படின்னா சீனியாரிட்டி படி. ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்து யார் முன்னுரிமையில சீனியாரிட்டியில இருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஒரு நபர் ரிட்டையர் ஆனோம்னா அடுத்த சீனியாரிட்டியா இருக்காங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா ரிட்டையர்ட் ஆக போற தலைமை நீதிபதி என்ன செய்வார் ரெஃபர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ மற்ற நீதிபதிகள் எல்லாமே யாரால நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க. ஸோ இங்க வயது வரம்பு எதுவுமே என்ன செய்யல, நிர்ணயம் பண்ண வரல. இவங்களோட ஓய்வு பெறும் வயது மட்டும்தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களோட ஓய்வு பெறும் வயதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 65 வயது வரை என்ன செய்யலாம் பணியாற்றலாம். அதுக்கப்புறம் தான் ஓய்வு அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்படிதான் ஒவ்வொரு நீதிபதிகளும் செய்வாங்க. இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொலீஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது மூத்த நீதிபதிகளை கொண்ட ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஸோ அந்த குழுக்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்றாங்களோ அவங்கள என்ன செய்யறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளா நியமனம் பண்றாங்க. ஸோ இப்போது என்ன உச்சநீதிமன்றத்துல முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 33+1 என்ற லெவல்ல இருந்துச்சு. அதை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா
37 மாத்திருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சாச்சு. ஸோ இதன் அடிப்படையில் என்னவா இருக்கும் அப்படின்னா 36+1 மாறி இருக்கு தற்போது. சரிங்களா? ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 37, ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 36 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரை நியமனம் பண்றாங்க. ஸோ அடுத்து ஸ்பெஷலா பார்க்க போறது என்னன்னா அப்படின்னா, ஸோ ஏன் நான் இங்க கடைசி கொண்டு வரேன் அப்படின்னா, இதுக்கடுத்து இவங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம், வரிசையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிர்வாகம். ஸோ இதுதான் சைனிங் அத்தாரிட்டி பவர்ல இருக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர். ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கான தகுதிகள் ஃபர்ஸ்ட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்த நபரா இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பெற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய லெவல்ல இருக்கணும். இன்னொன்னு, ஆதாயம் தரும் எந்த பதவிகள்லையும் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அப்படியே பதவி வகிச்சாலும் அவர் என்னை குடியரசுத் தலைவராக சேர்ந்து அவரோட மாளிகை கையெழுத்து போட்டு அவருடைய மாளிகைக்குள்ள போறாரோ அன்னையிலிருந்து அவருடைய எந்த பதவியில இருந்தாலும் அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அடுத்து மென்டல் டிசார்ஷன் இருக்கக்கூடாது, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தகுதிகள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வேற கல்வி தகுதி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்தியாவை பொறுத்தளவு, அரசியலமைப்பு பொறுத்தளவு எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து 2வது நபர் குடியரசு துணைத் தலைவர். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவரை பொறுத்தளவு இவருக்கு பெருசா லெவல்லாம் ஒண்ணு இருக்காது. பதவி வழி மாநிலங்களவையோட தலைவர், அவ்வளவுதான். சரிங்களா? அவருக்கு அதுக்கு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அரசு ஊதியம் எல்லாமே வழங்குறாங்க. மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர் யாரு அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் தான். இவருக்கும் அதே தான் தகுதிகள். ஸோ 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும், பெற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும், மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கணும். அடுத்து வந்து என்னது, ஆதாயம் தரும் பதவிகள் ஏதும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த மக்களவை தேர்தல் நடைபெறும் இல்லையா, ஸோ அந்த அதுல கட்சிகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், அவங்களோட உறுப்பினர்களை நிப்பாட்டுவாங்க. அதன் அடிப்படையில பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவரை யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள். ஸோ பிரதம அமைச்சருக்கான தகுதிகள்லாம் ஒன்றும் இல்லை, 25 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே போதுமானது, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அடுத்து அமைச்சர் குழு. அமைச்சரவை குழுவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, பிரதமர் யார் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமனம் செய்யப்படுகிறார். அடுத்து பிரதமரின் பரிந்துரையின் பெயரில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அமைச்சரவையும் யார் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யறாரு. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில இதுதான் இந்த அவுட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கு உள்ள பாடத்துல எக்ஸ்பேண்டா விரிவா நினைஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை என்னது, அரசின் தலைவர். சரிங்களா? ஸோ அரசின் தலைவர் அப்படின்னா பெயரளவு தலைவர். ஸோ ஒன்லி சைனிங் அத்தாரிட்டி. பவர்ஃபுல்லாவே யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரதம அமைச்சருக்கு தான் இருக்கு, நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவு. ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுனால அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். ஸோ அரசின் தலைவர்ன்றது. இன்னொன்று, இவருடைய பெயர்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வேற நாட்டோட ஒப்பந்தம் போடுறது, இல்லை வேற ஸ்டேட்டோட யாராச்சும் ஒப்பந்தம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அது யார் பேர்ல தான் இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடத்தப்படும் இவரோட நிர்வாகம் எல்லாமே. சரிங்களா? இந்தியாவோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்து முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப ஜென்ரலா ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி முப்படைகளின் தலைமை தளபதினு ஒருத்தர் நியமனம் பண்றாங்க. இன்னொன்னு, படைகளின் தலைமை தளபதி இல்ல முப்படைகளின் தலைமை தளபதினு போட்டு குடியரசுத் தலைவர் இருந்தார் அப்படின்னா நீங்க யார் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 53 படி என்ன செய்யணும், குடியரசுத் தலைவர் ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். 52 இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் குடியரசுத் தலைவருக்கான விதி. 52 இருந்து விதி 52 to 62 வரைக்கும் எதை பத்தி தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பத்தி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் 52க்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும். 53 அவரோட நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா விதி 53. சரிங்களா? ஸோ தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் நான் அப்பலே சொல்றேன், குடிமகனாக 35 வயது பூர்த்தி அடையணும், நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ பதவிகள் எதுலையும் என்ன செய்யக்கூடாது, ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாது. அடுத்து மக்களை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும், பெற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நபரா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறைகள்ல குடும்பத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அவரை முன்மொழியணும். ஸோ முன்மொழிகிறது அப்படின்னா இவரை தான் நாங்க வேட்பாளராக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி முன்மொழியணும். அதை கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், வழிமொழியணும். ஸோ இது வந்து இங்க 10th புக்கை பொறுத்தளவு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா +2 போனோம் அப்படின்னா இங்க எங்க எவ்வளவு வரும் அப்படின்னா 50. சரிங்களா? ஸோ 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் செய்யணும், 50 வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும், வழிமொழியவும் வேண்டும். ஸோ 10th லெவல்ல 10 தான் இருக்கு. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் புக்ல எல்லாமே 50 மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ 50ஆவே மாத்திங்க. 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
பாராளுமன்ற உறுப்பி எந்த ஆதாயம் தரும் பதவிகளிலுமே எதிலையும் வைக்கக்கூடாது. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டா அவருடைய பதவிகள் என்ன ஆட்டோமேட்டிக்காவே என்னைக்கு சைன் பண்றோம் அன்னையிலிருந்து காலியானதாக அறிவிக்கப்படும். சரிங்களா? இந்த பதவி காலியானதாக கருதப்படும். ஸோ அடுத்து புதுடில்லியில உள்ள ராஷ்டிரபதி பவன் தான் என்னது அவரோட அலுவலகம். சரிங்களா? ஸோ அவரோட தங்கி இருக்கிறது பிளஸ் அவரோட முகாம் அலுவலகம் எல்லாமே அங்கதான் இருக்கு. சரிங்களா? இதுல அவரோட ஆபீஸ் எல்லாமே ஒரே அவரோட இருப்பிடத்திலே தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அங்கே இருந்து அவர் என்ன செய்வார், அவருடைய வேலையை செய்வார். இதே மாதிரி சிம்லாவிலையும் ஒரு குடியரசுத் தலைவர் கட்டிடம் இருக்கு. அது என்னது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகை ரீட்ரீட் கட்டிடம். இதே மாதிரி ஹைதராபாத்ல ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ராஷ்டிரபதி நிலையம். சரிங்களா? அங்க டெல்லியில இருக்க ராஷ்டிரபதி பவன், ஹைதராபாத்ல இருக்குது. அதாவது சவுத்துல ஒன்று, நார்த்ல ஒன்று, மிடில் ஒன்று, அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர். ஸோ இதுல வருஷத்துல ஒரு முறை என்ன செய்வார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கும், ஒரு முறை எங்க வருவார் அப்படின்னா ஹைதராபாத்ல உள்ள ராஷ்டிரபதி பவனுக்கும் வந்து அவருடைய குடியரசுத் தலைவர் பணியை மேற்கொள்வார். சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வடக்கிலும் தெற்கிலும் இன்னும் நாட்டு ஒற்றுமையை காப்பாற்ற என்ன செஞ்சிருக்காங்க, ஹெட் குவார்டர்லையும் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ஸோ தேர்தலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம், இல்லை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம். எல்லாமே ஏதாவது தான் நடைபெறும் அப்படின்னா மறைமுக தேர்தல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைபெறும். ஸோ வாக்களிக்கவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அது மக்களவை மாநிலங்களவை, ஸோ இரண்டு அவையையும் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம். நியமன உறுப்பினர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் வாக்களிக்க முடியாது. அடுத்து அனைத்து மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், ஸோ அடுத்து யூனியன் பிரதேசத்துல எந்த யூனியன் பிரதேசம் சட்டமன்றம் இருக்கோ அவங்களும் வாக்களிக்கலாம். அதன் அடிப்படையில் எதெல்லாம் பாண்டிச்சேரியும் டெல்லியும். ஸோ இந்த இரண்டு யூனியன் பிரதேசத்தான் என்ன இருக்கு சட்டமன்றம் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இரண்டு யூனியன் பிரதேசம் என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் ஆவர். சரிங்களா? ஸோ எல்லாமே இங்க நான் சொன்ன பாயிண்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு கண்டிப்பா யார் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்வார், பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஜெனரலா எவ்வளவு அப்படின்னா 5 ஆண்டுகள் ஆகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் தான் குடியரசுத் தலைவராக இருப்பா அப்படின்னா அவர் தான் என்ன செய்வார், குடியரசுத் தலைவராக இருப்பாரு. அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவர் என்னைக்கு உள்ள வராரோ அன்னையிலிருந்து இவர் என்ன செய்வார், வெளியே போயிடுவார். ஸோ குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் நிர்வாக அதிகாரம். ஸோ பிரிவு 77 படி என்ன செய்யலாம், ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படும். நான் சொன்னேன் இல்லையா, வேற நாட்டோட ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அது யாருடைய பெயர்ல தான் இருக்கும், குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் இருக்கும். ஸோ அது எந்த விதியின் அடிப்படையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா விதி 77 அடிப்படையில அவரது பெயர்ல தான் நிர்வாகம் அனைத்து இருக்கும். அடுத்து பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஸோ பிரதம அமைச்சரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் தான் என்ன செய்வார், மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்வார். சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவின் முக்கிய பதவிகளான யாரு, மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அடுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி. சரிங்களா? இது வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், அடுத்து அரசு பணியாளர் தேர்வு ஆணையர். அதாவது இது என்னன்னா யூபிஎஸ்சி. சரிங்களா? யூபிஎஸ்சியோட சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள். ஸோ எல்லாரையும் நியமிக்கிறது யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேக்சிமம் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளுக்கு அனைத்தும் யாரால தான் நியமிகளும் செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தான் என்ன செய்யறாங்க, உறுப்பினர்கள் எல்லாருமே நியமனம் செய்யப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ பொது தேர்தலுக்கு பின் இப்போ ஒரு பெரும்பான்மை இப்போ எலெக்ஷன் இப்போ நமக்கு இப்போ நடந்துச்சு 2024 நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ பெரும்பான்மை பெற்ற கட்சி எது, பிஜேபி. ஸோ அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, பிரதமரா மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அவர் என்ன செஞ்சாங்க, அரசியலுக்கு உட்பட்டு அவங்க எல்லாமே லெட்டர் எல்லாமே கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவரை என்ன செய்வாங்க, ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பாரு. அதன் அடிப்படையில் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் பிரதமரா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் பிரதமரால்
பரிந்துரை செய்த அமைச்சர்கள் அனைவருக்கும் என்ன செய்வார், பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. சரிங்களா? இன்னொன்று, நாடாளுமன்றம் புது அரசு அமைஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா முதல் கூட்டத்தொடர் நடைபெறும். ஸோ அந்த கூட்டத்தொடரை உரையாற்றி முதல்ல துவக்கி வைக்கிறதே யார் தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் கூட்டி வைப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டோட முதல் கூட்டத்தொடர், இது எலெக்ஷன் முடிஞ்சு முதல் கூட்டத்தொடர், அடுத்து ஒவ்வொரு ஆண்டோட கூட்டத்தொடர், கிட்டத்தட்ட நம்ம அரசியலமைப்பு பொறுத்தளவு ஒரு வருஷத்துல எத்தனை கூட்டத்தொடர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கூட்டத்தொடர் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் முதல் கூட்டத்தொடர் எப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிப்ரவரி டு மே. ஸோ பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும்போது முதல் கூட்டத்தொடரை உரையாற்றி துவக்கி வைக்கிறதே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்வார், துவக்கி வைப்பாரு. சரியா? ஸோ சப்போஸ் பார்லிமெண்டே கூட வழி இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறையை என்ன செய்யலாம், பார்லிமெண்டை கூட்டுறதுக்கு அவருக்கு அரசியலமைப்புல இடம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்த மசோதா எந்த அவையில, மக்களவையா சரி இல்லை மாநிலங்களவையா சரி, நிலுவையில் இருந்தாலும் அந்த மசோதா பத்தி கேட்டு அறியக்கூடிய நிலை யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மசோதாவும் 2 அவையிலையும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை அனுப்பும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டால் மட்டுமே என்னவா மாறும் அப்படின்னா அது சட்டமாக மாறும். அதுக்கு முன்னாடி வரை குடியரசுத் தலைவர் கையொப்பம் முன்னாடி வரைக்கும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா மசோதாவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நிதி மசோதாவை பொறுத்தளவு என்ன செய்வாங்க அப்படின்னா முன்னாடியே என்ன செய்வாங்க, குடியரசுத் தலைவர் போய் கையொப்பம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து தான் என்ன செய்வாங்க, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. மக்களவையில் வந்து நிதி அமைச்சர் என்ன செய்வார், வாசிப்பார். சரிங்களா? அவர் வாசிக்கிறது மட்டும்தான். ஆனா யாருடைய தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அதை செய்ய முடியும். சரிங்களா? நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியும். ஸோ நாடாளுமன்றத்தை பொறுத்தளவு என்னது இருக்கு, 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் சட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வர முடியாது கூட்டத்தை. சரிங்களா? இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு, இல்ல மக்களவை கூட்டத்தொடர் நடக்கலாம், இல்ல மாநிலங்களவையில் தனியாக கூட்டத்தொடர் நடக்கலாம். ஸோ எந்த அவையில வேணாலும் அவையை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மக்களவையின் 5 ஆண்டு ஆட்சி காலம் முடியும் முன்னரே என்ன செய்யலாம், அதை கலைக்கிறதுக்கு அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, 12 நபர்கள் என்ன செய்யறாரு, மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்படுகிறார்கள் சொன்னேன். அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு ஒரு 12 பேரை நியமனம் செய்யறாரு. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன்களை 2 பேரை என்ன செய்யறாங்க, பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் நியமிக்கலாம். ஆனா இது இப்போது என்ன செய்யல, 2019 சட்டத்திட்டத்துக்கு அப்புறம் இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆங்கிலோ இந்தியனே இப்போதைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல கிடையாது, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதி அதிகாரங்கள். ஸோ நிதி அதிகாரங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வரவு செலவு திட்டம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் சப்மிட் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் சார்பாக யார் பண்ணுவோம் அப்படின்னா நிதியமைச்சர் என்ன செய்வார், வாசிப்பார். சரிங்களா? மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். ஆனா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு, குடியரசுத் தலைவர் தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்கேயே வர முடியும், பார்லிமெண்ட்டுக்கே வர முடியும். இந்திய அரசியல் சட்டம் இந்திய அவசரகால நிதியினே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஸோ குடியரசுத் தலைவர்டையும் ஒரு அவசரகால நிதி இருக்கும். பாராளுமன்றம் நடைபெறாத பொழுது ஏதேனும் ப்ராப்ளம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் அவரோட அவசர நிதியில இருந்து அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் தேவையான செலவுகளுக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து பார்லிமெண்ட் எப்போ கூடுதோ அப்போ என்ன செய்யலாம், அவரோட கணக்கு மட்டும் தாக்கல் பண்ணா போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் யாருடைய அடிப்படையில் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின் பெயர்ல தான் ஒவ்வொரு மானியமும் கொண்டு வர முடியும். இப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்கும், அதுல வந்து 20 ரூபா நாங்க மானியமா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அறிக்கையை யார் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்காக என்ன செய்யணும், அவசரகால நிதியும் குடியரசுத் தலைவர் தான் இருக்கும். ஸோ அவர் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் பார்லிமெண்ட் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்வார், நிதிக்குழுவை அமைக்கிறார். விதி 280 படி. சரிங்களா? விதி 280 படி என்ன செய்யறாரு, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் என்ன செய்யறாரு, நிதிக்குழுவை அமைக்கிறாரு. அதுக்கு அதிகாரம் ஏற்றதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அதிகாரம் உள்ளது. சரிங்களா? சோ அடுத்து நீதி அதிகாரங்கள். சரிங்களா? சோ நீதி அதிகாரங்களை பொறுத்தவரை விதி 72 என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட நீதி அதிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். சோ என்ன அப்படின்னா மரண தண்டனையை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம். சோ அதுக்கு யாருக்கு அதிகாரம், எல்லா தண்டனையும் ஒரு தண்டனை பெற்றிருக்காரு அவரோட தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் தற்காலிகமாக. இல்லது அப்படின்னா என்ன செய்யலாம், மொத்தமாவே தண்டனையே இல்லாம கேன்சல் பண்ணலாம். மரண தண்டனை வச்சுக்காங்கன்னா அதை என்ன செய்யலாம், ஆயுள் தண்டனையை மாற்றலாம், இல்ல மரண தண்டனையை கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதே ஒவ்வொரு மாநில அரசு பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் ஆளுநர்களுக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஆனா எக்ஸப்ட் என்னது அப்படின்னா மரண தண்டனை மட்டும் அதை வழங்க தண்டனை குறைக்கவோ இல்ல நிப்பாட்டி வைக்கிறதோ அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு மாநில ஆளுநர்களுக்கும் கிடையாது. இது நம்ம அடுத்து மாநில அரசு பார்க்கும்போது அங்க படிப்போம். சரிங்களா? சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ராணுவ அதிகாரங்கள் அது எந்த விதியை சொல்லியிருக்கோம் அப்படின்னா 53(2) சோ அந்த விதி சொல்லியிருக்கோம். சோ குடியரசுத் தலைவர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, முப்படைகளின் தலைமை தளபதி. சோ பாதுகாப்பு படையோட தளபதி யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா?
ஸோ அடுத்து அவர் சட்டத்தின்படி ராணுவத்தை என்ன செஞ்சாரு அப்படின்னா வழி நடத்துறாரு, விதி 53ல 2 படி. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜதந்திர அதிகாரங்கள். ஸோ இது ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கான தூதர் இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இந்திய தூதராக இணைஞ்சிருக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்குண்டான தூதர்களை நியமிக்கிறது யாருடைய? ஐஎஃப்எஸ். சரிங்களா? ஸோ அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிறவங்களை என்ன செய்வாரு? வெளிநாட்டு தூதர்களாக நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உடன்படிக்கையும் யாருடைய பேர்ல தான் நடைபெறும் பார்த்தோம்? குடியரசுத் தலைவரின் பேர்லயே தான் நடைபெறும்னு பார்த்தோம். அடுத்து அவசர நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஸோ நெருக்கடி நிலை அதிகாரங்களை பொறுத்தளவு மொத்தம் 3 நிலை இருக்கு. ஒண்ணு தேசிய அவசர நிலை, இன்னொன்னு மாநில அவசர நிலை, அடுத்து நிதி நெருக்கடி நிலை. ஸோ எல்லா விதிக்குமே கேப் 4 விதிகள் கேப் இருக்கும். சரிங்களா? ஸோ தேசிய அவசர நிலையை பொறுத்தவரை விதி 352, அடுத்து 356, அடுத்து விதி 360. சரிங்களா? ஸோ தேசிய அவசர நிலைன்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற நாட்டோட போரிடுறது இல்லை அப்படின்னா இது உள்ளே 2 ஸ்டேட்டு இல்லை 2க்கு மேற்பட்ட ஸ்டேட்டுல ஒரே டைம்ல சண்டை நடக்குது, இல்ல ஆயுதமேந்தி கிளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யலாம் அப்படின்னா தேசிய அவசர நிலையா அறிவிக்கலாம். ஸோ அது எந்த விதியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அறிவிப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா விதி 352 பயன்படுத்தி அறிவிப்பார். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா 3 முறை இணைஞ்சிருக்கு தேசிய அவசர நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒன்னு இந்தியாவோ சீனா போர், இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் போர், இன்னொன்று உள்நாட்டு கலவரம் 1975. சரிங்களா? 61, 72, 75. ஸோ இந்த 3 டைம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா தேசிய அவசர நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை விதி 356. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் சரியில்லைன்னு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணும்போது ஸோ அப்ப என்ன செய்யலாம்? குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம்? விதி 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிமுகப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் யாரு தான் நிர்வாகமா இருப்பா அப்படின்னா ஆளுநர் தான் என்ன செய்வாரு? நிர்வாகியா இருப்பாரு. அவர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு இங்க என்ன ஸ்டேட்ல என்னென்ன நடக்கோ அதை என்ன செய்யணும்? குடியரசுத் தலைவருக்கு சொல்லணும். சரிங்களா? இதுதான் என்னது அப்படின்னா மாநில அவசர நிலை. அடுத்து நிதி நெருக்கடி நிலை. ஸோ நிதி நெருக்கடி நிலையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்தியாவோட நிதிநிலை மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, போயிருச்சு அப்படின்னா அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, லோவர் லெவல்ல இருந்து ஹையஸ்ட் லெவல் வரை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன செய்யலாம்? அவங்களோட ஊதியத்தை குறைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு, விதி 360 பயன்படுத்தி. ஸோ இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடிகளே ஒரு முறை கூட என்ன செய்யல, ஏற்படவில்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாநில அவசர நிலை எங்க தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதிக முறை ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து எங்க அப்படின்னா அதிக முறை கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 முறை. ஆனா தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் படி கிட்டத்தட்ட 11 முறைக்கும் மேற்பட்டு எங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மணிப்பூர்ல கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம புக்கு படி 9 முறை கேரளா பஞ்சாப் இருக்கு, கிட்டத்தட்ட 11 முறைக்கு மேல எங்க கொண்டு வந்தாச்சு அப்படின்னா மணிப்பூர்ல மாநில அவசர நிலை கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஸோ அவரால் கைப்பட எழுதின கடிதத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். அவரால் கைப்பட எழுதி கையில கையொப்பமிட்டு துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம்? அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர்னு அர்த்தம். இன்னொன்னு அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காருங்கிற பட்சத்துல அவர் மேல இது ஃபர்ஸ்ட் மசோதா கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதுக்கே என்ன செய்யணும் அப்படின்னா 4ல் 1 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தீர்மானத்தவே கொண்டு வர முடியும். அப்படி தீர்மானம் கொண்டு வந்து அதை ஃபர்ஸ்ட் எங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னா 2 அவைகள்ல ஏதேனும் ஒரு அவை, மக்களவை அல்லது மாநிலங்களவை, ஏதேனும் ஒரு அவையில கொண்டு வரலாம். ஸோ அதுல என்ன செய்ய தீர்மானம் கொண்டு வரதுக்கே 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எந்த அவையில கொண்டு வந்தாலும் அதுல 3ல் 2 பங்கு பெரும்பான்மையோட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெற்றி அடைய வேண்டும் மசோதா. அப்படி ஒரு அவையில நிறைவேறி இன்னொரு அவைக்கும் பேரலா அனுப்பணும். ஸோ அந்த அவைக்கு அனுப்பப்படும் பட்சத்துல அங்கேயே என்ன செய்யணும் அப்படின்னா 3ல் 2 பங்கு மசோதா பெரும்பான்மையோட என்ன செய்யணும்? வெற்றி அடைந்தால் மட்டுமே அவரை என்ன செய்யலாம்? பதவி நீக்கம் பண்ணலாம். இன்னொன்னு தீர்மானம் கொண்டு வர போறோங்கிற விஷயத்துக்கே அவர் 14 நாட்களுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ நான் அப்படியே சொன்னேன், குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் யார் தான் இருப்பா அப்படின்னா அவர் தான் குடியரசுத் தலைவராக இருப்பார். சரிங்களா? ஸோ இதோட குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு. அடுத்து எங்க போறோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஸோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தளவு 63வது விதி என்ன சொல்லும் அப்படின்னா 2வது நாட்டோட உயர்ந்த குடிமகன் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஸோ துணை இவர் என்ன அப்படின்னா நான் அப்பலே சொன்னேன், அலுவல் ரீதியாக என்னது மாநிலங்களவையின் தலைவர்.
அவ்வளவுதான். சரிங்களா? இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம் துணை குடியரசுத் தலைவர் பதவியை. ஸோ அங்க இருக்கிற மாதிரியே இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இங்கே இந்தியாவிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப குடியரசுத் தலைவர் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு டூர் போயிருந்தாரு, இல்ல அவரால் உடம்புக்கு முடியல, இல்ல போற வழியில ஏதோ ஒண்ணு நடந்துருது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல துணை குடியரசுத் தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக என்ன செய்வார், ஆக்ட் பண்ணுவார். ஸோ அதிகபட்சம் எவ்வளவு நாள் ஆக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் என்ன செய்யலாம், துணை குடியரசுத் தலைவராக ஆக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா எலெக்ஷன் வச்சு புதிய குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ அடுத்து தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதி இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு, நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவிகளையும் அடையக்கூடாது. அடுத்து மாநிலங்களை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து தேர்தல் மற்றும் பதவிக்காலம். சரிங்களா? ஸோ இப்போ சட்டப்பிரிவு 66(1) படி என்ன செய்யறாங்க, துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல், நான் அப்பலே சொன்னேன் மறைமுக தேர்தலில் தான் என்ன செய்யறாங்க, ஓட் பண்றாங்க. ஸோ இங்க குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றாங்கன்னு பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் உள்ள 2 அவையில் உள்ள உறுப்பினர்கள். சரியா? சோ இங்க நியமன உறுப்பினர்களும் என்ன செய்யலாம், ஓட் பண்ணலாம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு. ஸோ இங்க எந்த ஸ்டேட்டும் வரமாட்டாங்க, சட்டமன்றத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் என்ன செய்யாது, வரமாட்டாங்க. ஸோ இங்க மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய நபர்கள் ஆவார். சரிங்களா? ஸோ அடுத்து பதவிக்காலம் என்னது அப்படின்னா 5 ஆண்டுகள். சப்போஸ் இவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா இவரால் கைப்பட எழுதின லெட்டரை யாருக்கு அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அவர் மீண்டும் என்ன செய்யலாம், நம்ம நாட்டை பொறுத்தவரை என்னது, குடியரசுத் தலைவராவோ இல்லை துணை குடியரசுத் தலைவர் பிரதமரோ ஒருத்தர் எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலுவலகம் வர்ற வரைக்கும் இவர் தான் என்ன செய்வார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரா இருக்கிற நபர் பணியாற்றுவார். சரிங்களா? ஸோ சப்போஸ் குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, ஸோ அப்போ யார் குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. சரிங்களா? ஸோ அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவராக பணியாற்றுவதற்கு நம்மளோட அரசியலமைப்புல இடம் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இதயத்துல்லா அப்படின்றவர் இணைஞ்சிருப்பார் அப்படின்னா 1969 ஒரு முறை இணைஞ்சிருப்பார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவராக இணைஞ்சிருப்பார், ஆக்ட் ஆகியிருப்பார். சரிங்களா? அது துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஸோ இது ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கு 2 அவையில ஏதேனும் ஒரு அவையில கொண்டு வந்தா போதும்னு சொன்ன தீர்மானம். அதுக்கப்புறம் 2 அவையிலையும் என்ன செய்யணும், 3ல் 2 பங்கு பெரும்பான்மையோட வெற்றி அடைந்தால் அவர் பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா துணை குடியரசுத் தலைவரை பொறுத்தளவு என்ன ரீசன் அப்படின்னா அவரு அலுவல் வழி மாநிலங்களவையின் தலைவர். ஸோ அப்ப அவருக்கு தீர்மானம் எங்கதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மாநிலங்களவையில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கேயும் அவருக்கு என்ன செய்யணும், 4ல் 1 பங்கு வேணும். அடுத்து 3ல் 2 பங்கு பெரும்பான்மையோட மாநிலங்களவையில மசோதா நிறைவேறி அங்கிருந்தா எங்க அனுப்பணும், மக்களவைக்கு அனுப்பணும். ஸோ அங்கேயும் 3ல் 2 பங்கு பெரும்பான்மையோட வெற்றி அடைந்தால் 14 நாட்களுக்கு முன்னாடியே அவர் மேல நாங்கள் கொண்டு வர போறோங்கிற தகவலையும் சொல்லிடணும். சரிங்களா? ஸோ 2 அவையிலும் பெரும்பான்மையை வெற்றி அடைந்தால் மட்டுமே அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா பதவியில இருந்து இறக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னா மாநிலங்களவையோட தலைவராக என்ன செய்வார், செயல்படுவார். மாநிலங்களவையோட ஒழுக்கு நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்க வைக்கிறது, அவங்களுக்கு உண்டான கேள்விகளை வாங்கி அடுத்த உறுப்பினருக்கு பதில் சொல்றது, ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாமே யார் தான் பார்ப்பா அப்படின்னா அதே மாதிரி மாநிலங்களவையோட அவை நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட வேலை. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உடல்நிலை குறைவால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டால், ஸோ அதே மாதிரி வேற நாட்டில் போய் டூர் போறாரு, அவரை வர லேட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி பட்சத்தில் என்ன செய்யலாம், துணை குடியரசுத் தலைவரா ஆக்ட் ஆகுவார். அதிகபட்சம் 6 மாத காலம். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மசோதா, சரிங்களா, ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மசோதாவை பொறுத்தளவு என்னது அப்படின்னா சமநிலையில் இருக்கும்போது, இப்போ ஒன்றும் இல்லைப்பா 250 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே உறுப்பினர்கள், அதுல ஒரு மசோதா கொண்டு வராங்க, 125 பேர் ஆதரவு, 125 பேர் எதிர்ப்பு. சரிங்களா? ஸோ இப்போ என்னது மசோதா சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சமயத்துலதான் துணை குடியரசுத் தலைவர் என்னது மாநிலங்களவையின் தலைவர், அலுவல் வழி தலைவர், அவையை நடத்தக்கூடிய ஒரு நபர் அவர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மசோதா சமநிலையில் இருக்கும்போது விதி 100ஐ பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஓட்டிங் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இருக்கு. அதை யாரும் என்ன செய்ய முடியாது,
கேள்வி கேட்க முடியாது. ஆதரவா வாக்களிச்சார் அப்படின்னா மசோதா நிறைவேறும், எதிர்ப்பா வாக்களிச்சார் அப்படின்னா மசோதா தோல்வி அடையும். சரிங்களா? சோ அதுதான் மசோதாவுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை இருக்கும் பட்சத்தில். சரியா? சோ அதுதான். சோ அப்பலே சொன்னல, சமநிலையில இருக்கும்போது அப்போ மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாக்களிக்க முடியும். அடுத்து பிரதம அமைச்சர். சரிங்களா? சோ விதி 74(1) படி குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாரு, குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவருக்கு உதவிட வழிவகை செய்யணும். ஸோ அதை பத்தி தான் சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரின் தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். சரிங்களா? அதை பத்தி சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா விதி 74(1). சரிங்களா? ஸோ அடுத்து பிரதம அமைச்சர் பதவி வந்து எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர். ஸோ ஐ மீன் இங்கிலாந்துல உள்ள அமைச்சரவை பேர் தான் என்னது அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம். ஸோ நம்ம இங்கிலாந்துல இருந்தா பிரதம அமைச்சர் பதவி. ஸோ அது எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அதன் அடிப்படையில், ஏன்னா நம்மளை ஆட்சி பண்ணதே யார் அப்படின்னா இங்கிலாந்து நாடாளுமன்றம் தான். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருந்தே தான் எடுத்திருப்போம். சரிங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க முறை அல்லது நாடாளுமன்ற முறை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து மக்களோட பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரதமரா நியமிப்பாங்க. பிரதம அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் என்ன செய்வார், மற்ற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மக்களவையில எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல குடியரசுத் தலைவர் யாரை வேணாலும் என்ன செய்யலாம், ஆட்சி செய்ய கூப்பிடலாம். சரிங்களா? சோ ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட், அது எத்தனை நாளுங்கிறது என்ன செய்யலாம் அரசியல் அமைப்புல சொல்லப்படல. அவரோட விருப்பம் தான். 48 மணி நேரத்துக்குள்ள சொல்லலாம், இல்ல ஒரு வாரத்துக்குள்ள சொல்லலாம், இல்ல 2 வாரத்துக்குள்ள சொல்லலாம், அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள கூட நீங்க நிறுவீங்கன்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த கட்சியை வச்சாலும் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். சரிங்களா? சோ 543ல பாதிக்கு மேல ஒண்ணு இருந்தாலே அதுதான் என்னது அப்படின்னா பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த அடிப்படையில யார் வேணாலும் கூப்பிடலாம். ஆனா அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதே மாதிரி அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். சப்போஸ் ஒரு உறுப்பினர் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே இல்லப்பா, மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படல, அவரை பிரதமராக நியமிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியமிக்கலாம். சரிங்களா? ஆனா அதிகபட்சமா எத்தனை மாசம், 6 மாசம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று என்ன செய்யணும், வெற்றி அடைந்தால் அவர் என்ன செய்யலாம், பிரதம அமைச்சர் பதவியை கண்டினியூ பண்ணலாம். இல்ல அமைச்சராகவே கூட யாரை வேணாலும் நியமனம் செய்யலாம். ஆனா அவர் என்ன செய்யணும், 6 மாசத்துக்குள்ள அதிகபட்சமா ஏறாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவரோட பதவி கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள அவரோட பதவி முடிஞ்சிடும். சரிங்களா? சோ அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். சரிங்களா? ஏன்னா மக்களவை தான் கிட்டத்தட்ட அதிகாரமிக்க ஒரு அவைன்னு பார்த்தோம். ஸோ அதனால தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் யாருக்கு தான் பொறுப்பு அப்படின்னா மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பு. சரிங்களா? பிரதம அமைச்சரோட செயல்பாடுகளை பத்தி சொல்லக்கூடிய எந்த விதி அப்படின்னா பிரதம அமைச்சரின் கடமையை பத்தி சொல்லக்கூடியது விதி 78ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரதம அமைச்சருக்கு என்னென்ன ரோல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரதம அமைச்சர் என்ன செய்யலாம், ஒரு அமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு நிதி துறைகளை ஒதுக்கலாம், இருக்கிற துறைகளை வேற ஆளுக்கு மாத்தலாம், இல்ல குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகாரம் யாருக்காக தான் இருக்கு அப்படின்னா பிரதம அமைச்சர் பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவர் எல்லாமே பண்ணி வைப்பாரு. சரிங்களா? சோ அடுத்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறதுக்கு தேதி முடிவு பண்றது யாரு அப்படின்னா தலைமைக்கு அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் இது கொடுத்து முடிவு செய்வது யாரு அப்படின்னா பிரதமர் தான் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி கேபினெட் அமைச்சரவை. சோ முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபினெட் அமைச்சரவைக்கு தான் இருக்கு. சரிங்களா? சோ இவங்க என்னது அப்படின்னா மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தான். சரிங்களா? சோ 2 பேரு அல்லது 3 பேரை கொண்டு பிளஸ் பிரதமர் இருப்பார். சோ இவங்க வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களை தான் கேபினெட் அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பிரதமர் எல்லாரும் அவருடைய பணியும் செய்வார், அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளையும் செய்வாரு, மற்ற துறைகளையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரதமருக்கு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சட்டத்திற்கான முன் வரைவு, அமைச்சரவையோட முடிவு இது எல்லாமே யார்கிட்ட கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பிரதமர் குடியரசுத் தலைவர்கிட்ட கன்சிடர் பண்ணணும். பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுவார். பிரதம அமைச்சர் யாருக்கலாம், குடியரசுத் தலைவருக்கும் இங்க அமைச்சரவை இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு சென்று யார் அப்படின்னா பிரதமர். சோ குடியரசுத் தலைவர் சொல்ற விஷயத்தை பிரதமர் கேட்டு யாருக்கு எங்க சொல்லணும், அமைச்சரவை சொல்லணும். அமைச்சரவை சொல்ற விஷயத்தை பிரதமர் கேட்டு யாருக்கு சொல்லணும், குடியரசுத் தலைவருக்கு சொல்லணும். சரிங்களா? அது போக நாட்டினோட உண்மையான தலைவர், அதான் நான் சொன்னாலே அரசாங்கத்தின் தலைவர், அது போக முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டாலும் யாரைத்தான் சொல்லுவோம், பிரதமரை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி சர்வதேச மாநாடு, காமன்வெல்த், ஸோ ஒவ்வொரு நாட்டில் இப்போ உச்சி மாநாடுலாம் நடக்கும் இல்லையா, சார்க் மாநாடு அமைப்பு, பிரிக்ஸ் மாநாடோட அமைப்பு. ஸோ இந்த மாதிரி மாநாடுலாம் நடக்கும்போது யார் கலந்துக்கிறோம் அப்படின்னா பிரதமர் தான் கலந்துக்கிறவார். சரிங்களா? அடுத்து அமைச்சரவை குழு பிரதமரின் ஆலோசனையின் பேர்லாம் நினைச்சார் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்னு சொன்னோம். ஸோ ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்னா 15% இருக்கணும். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 91வது சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா?
ஸோ பிரதமரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தான் இருக்கணும் அப்படின்னா அமைச்சர்களாக 15% தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் வரைக்கும் என்ன செய்யலாம், மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு அமைச்சர்களாக இருக்கலாம். அடுத்து நடுவண் அமைச்சரவைகளின் வகைகள் மொத்தம் 3 டைப் இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து கேபினெட் அமைச்சரவை. ஸோ முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரமிக்க நபர்கள் தான் யாருன்னு பார்த்தோம், கேபினெட் அமைச்சர்கள். ரெண்டாவது வந்து ராஜாங்க அமைச்சர்கள். ஸோ இவங்க வந்து ஒரு தனி இலாக்கா இருக்கும், அதுக்கு இவங்க தான் யாரு, அமைச்சர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து இணையமைச்சர். இணையமைச்சர்கள்ன்றவங்க இவங்க 2 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா இணை அமைச்சர்கள். ஸோ கேபினெட் அமைச்சர்கள் நிர்வாகத்தின் மையக்கருவாக மூத்த அமைச்சர்களோட கொண்டதுதான் என்னது இது. யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறை, உள்துறை. ஸோ இந்த மாதிரி முக்கிய துறை பொறுப்புகள் இருக்கவங்க தான் எதுல இருப்பாங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து ராஜாங்க அமைச்சர்கள். ஸோ இவங்க வந்து 2வது வகையினர். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு என்னது தனியா ஒதுக்கப்பட்டிருக்கும், இந்த துறைக்கு நீங்க தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க கூப்பிட்டா மட்டும்தான், அழைப்பு எடுத்தால் மட்டுமே என்ன செய்வாங்க, பார்லிமெண்ட்ல கூட்டத்தொடர்ல கலந்துக்குவாங்க. அடுத்து இணையமைச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும், கேபினெட் அமைச்சருக்கும் ராஜாங்க அமைச்சருக்கும் உதவி செய்யறது தான் யாரு, அலுவலக ரீதியாக உதவி செய்யறது தான் யாருடைய வேலை அப்படின்னா இணை அமைச்சர்களோட வேலை. சரிங்களா? ஸோ அடுத்து இந்திய நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்றத்தை பொறுத்தளவு 3 பகுதியா சொல்லுவோம். இப்ப நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், 2 அவைகளை கொண்டது அப்படின்னு தான் பார்த்திருப்போம். ஆனா யாரையும் சேர்த்துக்கிறணும், குடியரசுத் தலைவரையும் சேர்த்துக்கிறணும். ஸோ அவரும் எதுக்குள்ளதான் வருவார் அப்படின்னா நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதி. யாரை சொல்லலாம், குடியரசுத் தலைவரா சொல்லலாம். அது போக 2 இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ராஜ்யசபா, இன்னொன்னு லோக்சபா, மாநிலங்களவை, மக்களவை பார்த்துட்டோம். 3வது ஒருத்தர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்ததான் என்னது அப்படின்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். நாடாளுமன்றம் மாநிலங்களவை என்ற மேலவையும் மக்களவை என்ற கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ மாநிலங்களவை. ஸோ மாநிலங்களவை பொறுத்தளவு எத்தனை உறுப்பினர்கள் பார்த்தோம், 250 உறுப்பினர்கள், 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரிங்களா? இது இலக்கியம், அறிவியல், இதுல வந்து 12 பேரை யார் நியமிப்பான்னு பார்த்தோம், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்தெடுத்துட்டோம் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள். ஸோ இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயது பூர்த்தி அடைந்த நபரா இருக்கணும், ஆதாயந்தர பதவிகளில் எதுலையும் என்ன செய்ய வைக்கக்கூடாது, மனநிலையை பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, பெற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நபரா இருக்கணும், மாநிலங்களவையிலோ மக்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினர் ஆதாயந்தர பதவியில எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஸோ இவங்களோட பதவிக்காலம் நம்ம எத்தனை ஆண்டுகள் பார்த்தோம், 6 ஆண்டுகள். இது ஒரு நிரந்தர அவை. சரிங்களா? இதை கலைக்க முடியாது. இது ஒரு 6 ஆண்டுகள் பதவிக்காலம். ஆனால் என்ன செய்வாங்க, 3ல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு முறையே என்ன செய்வாங்க, ஓய்வு பெறுவாங்க. ஸோ ஓய்வு பெற என்ன செய்வாங்க, ரொட்டேஷன்ல உள்ள உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புவாங்க. சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வழி, அதான் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு சொன்னேன். மாநிலங்களவையின் துணைத் தலைவர், அதன் உறுப்பினர் தலைவர்னு எடுத்துக்கிட்ட மாநிலங்களவையின் தலைவர்னா துணை குடியரசுத் தலைவர். துணைத் தலைவர் என்ன செய்வாங்க, மாநிலங்களவையில் உள்ள 250 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு உறுப்பினரை நினைஞ்சிருவாங்க, தேர்ந்தெடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நிதி மசோதா. ஸோ நிதி மசோதாவை பொறுத்தளவு திருத்தம் செய்யவோ, மாநிலங்களவையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ மசோதாவை என்ன செய்யலாம், மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனா மாநிலங்களை அதிகபட்சம் 14 நாட்கள் வைத்துக் கொள்ளலாம், அதுக்குள்ள திருப்பி அனுப்பலாம். அப்படின்னா மக்களவையில் இருக்கக்கூடிய நிதி மசோதாவை என்ன செய்ய நிறைவேறியதாக அறிவிக்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்து தேர்தல். சரிங்களா? ஸோ தேர்தல்னு பார்த்தோம் அப்படின்னா இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏ ஒற்றை மாற்று வாக்கு மூலம் யாரும் பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல, ரேஷியோ, அதன் அடிப்படையில மாநிலங்களவைக்கு ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்வாங்க, உறுப்பினர்களை ஒதுக்குவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம மாநிலங்களவை பொறுத்தவரை நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லை, மறைமுக தேர்தல்லாம் ஒவ்வொரு கட்சியோட எம்எல்ஏக்களின் ரேஷியோ விகிதாச்சார முறையில என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்து மக்களவை. மக்களவை பொறுத்தளவு என்னது, மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் மக்களவை உறுப்பினர்கள். இன்னொன்று, நாடாளுமன்றத்தின் மிக அதிகாரமிக்க அவை எதுன்னு பார்த்தோம்னாலும் அதுவும் என்னதுதான், மக்களவை தான். சரிங்களா? ஸோ அதிகபட்ச உறுப்பினர்கள் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவைக்கு நான் சொன்னேன் 552. அதை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, 530 + 20 + 2 பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். சரிங்களா? 530ன்றது மாநிலங்கள், அனைத்து மாநிலங்கள், 28 ஸ்டேட்டு, 8 யூடி யூனியன் டெரிட்டரிஸ், 2 ஆங்கிலோ இந்தியன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆனா தற்போது எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 545, 2 ஆங்கிலோ இந்தியர்களையும் சேர்த்து தான் 545 உறுப்பினர்கள். இப்ப இந்த ஆங்கிலோ இந்தியன் 2 உறுப்பினர்களை நீக்கியாச்சு. இப்ப தற்போது எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 543 உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, மக்களவையில உறுப்பினர்களாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள். சரிங்களா?
ஸோ இந்திய குடிமகனா இருக்கணும், 25 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், ஒரு நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் என்ன செய்யணும், வாக்காளர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல அவருடைய பெயர் இருக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அடுத்து நடுவண் அரசு மாநில எது ஆதாயம் தரும் பதவியில் எந்த பதவியிலையும் என்ன செய்ய வைக்க முடியாது, மனநிலை சரியில்லாத நபரா இருக்கக்கூடாது, அடுத்து பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாத நபரா இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினருக்கான பதவி காலம், ஸோ பதவி காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ முதல் கூட்டத்தொடர் எப்ப நடைபெறுதோ அன்றிலிருந்து 5 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மக்களவை அவங்களோட 5 ஆண்டுகள் முடியும் முன்னாடியே என்ன செய்யலாம், அவங்க கலைக்கணும்னா கூட குடியரசுத் தலைவரை சொல்லி பிரதமர் பரிந்துரை பண்ணார் அப்படின்னா மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம், மக்களவையை கலைக்கலாம். எப்பயுமே சரி, அது மாநில சட்டமன்றமா இருக்கலாம் அல்லது மக்களவையா இருக்கலாம். ஸோ பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான் ஆட்சி என்ன செய்யும், நீடிக்கும். என்னைக்கு பெரும்பான்மை இழப்போ அன்னைக்கு என்ன செய்வார், மாநில அரசா இருந்தா ஆளுநர் கலைப்பாரு, மத்திய அரசா இருந்தா குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம், கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கார். சரிங்களா? மக்களவை தேர்தல், ஸோ மக்களவை தேர்தலை பொறுத்தவரை யார் நடத்துவா, நேரடி தேர்தல். சரிங்களா? ஸோ நேரடி தேர்தலால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடைபெறும். ஸோ அவங்க தான் நடத்துவாங்க தேர்தலை. சரிங்களா? மக்களவைக்கான தேர்தலை நடத்துறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஸோ அந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பண்றது, மேற்பார்வையிடுறது, ஸோ இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எனக்கு 3 நபர்கள் இருப்பாங்க, ஒன்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை என்னது, தேர்தல் எந்த அடிப்படையில் நடத்துது, 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே என்ன செய்யலாம், ஒருத்தர் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யுது, நம்மளோட இந்தியாவோட தேர்தல் நடைபெறுது. சரிங்களா? ஸோ நம்ம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஓட்டு போட்டு 18 வயது பூர்த்தி அடைந்த நபர்களால் ஓட்டு போட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னொன்று வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில், அதுதான் 18 வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொரு நபரும் என்ன செய்யறாங்க, எலெக்ஷன்ல நின்று வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெறாங்க. சரிங்களா? 25 வயது பூர்த்தி அடைந்தா எலெக்ஷன்லேயே நம்ம என்ன செய்யலாம், போட்டியிடலாம். சரிங்களா? ஸோ மக்களவையோட செயல்பாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மசோதாக்களையும் என்ன செய்யலாம், மக்களவையில அறிமுகப்படுத்த முடியும், இன்க்ளூடிங் என்னது, நிதி மசோதா உள்பட. சரிங்களா? அடுத்து குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையை போலவே மக்களவையும், நான் அப்பலே சொன்னேன், எக்ஸப்ட் நிதி மசோதாப்பா, மற்ற எல்லா விஷயமும் யாருக்கு தான் காமன் அப்படின்னா 2 அவைகளுமே பேரலல் தான். ஸோ மக்களவையில கொண்டு வந்தா அங்க பெரும்பான்மையை நிறைவேற்றி எங்க அனுப்பணும், மாநிலங்களவைக்கு அனுப்பணும். சப்போஸ் அங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா அங்க என்ன செய்ய வேண்டாம், அங்கேயே மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பின் சட்ட திருத்தப்படி எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்றுவதில் மாநிலங்களை மக்கள் ரெண்டுமே சம அந்தஸ்து கொண்டு சொன்னது, சம அந்தஸ்து பெற்றுள்ளதுங்கிற விஷயத்தை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ மக்களவை உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு, மக்களவை உறுப்பினர்களுக்கு இருக்கு. சரிங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க மட்டும்தான் அறிவிக்க, ஒரு பிரதமர் மேலதான் செய்ய முடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அது எங்க தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா மக்களவையில தான் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்தளவு எங்கதான், கண்டிப்பாக மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரமிக்க நபர்கள் எங்கதான் இருக்காங்க, மக்களவையில தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, ஸோ மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு 18 உறுப்பினர்களும், லோக்சபா மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அடுத்து சபாநாயகர், சபைக்கு நாயகர். ஸோ மக்களவையோட சபையை நடத்துறது, பார்லிமெண்ட்ல மக்களவை இருக்கு இல்லையா, ஸோ அங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மக்களவை இப்ப பதவி முதல்ல தேர்தல் முடிஞ்சு போய் ஸ்டார்டிங்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அவையோட மூத்த உறுப்பினர் என்ன செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சபாநாயகராக தேர்ந்தெடுத்து வைப்பார். ஏன்னா உறுப்பினர்களுக்கெல்லாம் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் தான் என்ன செய்வார், பிரதமர், அடுத்து அமைச்சரவை லிஸ்ட்ல இடம் பெறுவாங்க. ஸோ அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். மீதி பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு யார் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஸோ இது வந்து குடியரசுத் தலைவரில் மூத்த உறுப்பினராக ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து அவை நடைபெறும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கட்சி பெரும்பான்மை பெற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அதுக்கு என்ன செய்வாங்கன்னா எலெக்ஷன் நடத்துவாங்க. அவங்களுக்குள்ள உறுப்பினர்களுக்குள்ளே ஓட்டு போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 2 பேருமே. சரிங்களா? துணை சபாரோட வேலை என்ன அப்படின்னா சபாநாயகர் இல்லாத பட்சத்துல அவையை நடத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா துணை சபாநாயகர். இப்ப சபாநாயகர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அடுத்த சபாநாயகர் வர்ற வரை யார் தான் சபாநாயகரா இருப்பா அப்படின்னா ஏற்கனவே இருந்தவர் தான் என்ன செய்வார், சபாநாயகரா இருப்பார். அதே மாதிரி கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ கூட்டுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மசோதா நிறைவேறுதுப்பா, மக்களவை அல்லது மாநிலங்களவை, சரிங்களா, ஏதாச்சும் ஒரு அவையில என்ன செஞ்சிருவாங்க, கிடப்புல போட்டுருவாங்க. ஆனா அது ஒரு இம்பார்ட்டன்டான மசோதாவா இருக்கும். ஸோ அப்ப என்ன செய்வார், பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை பண்ணுவார், ஐயா அந்த மாதிரி ஒரு மசோதா நிறைவேற்றணும், 2 அவையில ஒரு அவையில தான் நிறைவேறு, ஒரு அவையில கிடப்புல கிடக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதை என்ன செய்வார், 2 அவைகளும் பாராளுமன்றத்துல ஒரே இடத்துல கூடி அந்த மசோதாவை வேணுமா வேணாமாங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஆனா கூட்டத்தை கூட்டுறது யாருடைய வேலை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட வேலை. ஆனா அதுக்கு தலைமை தாங்கிறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவையின் சபாநாயகர் தான் என்ன செய்வார், தலைமை தாங்குவார். அதே மாதிரி ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா சபாநாயகர் தான் இருக்கு. அதே மாதிரி கட்சி தகவல் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்கு. சரிங்களா, அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் 3 கூட்டத்தொடர் இருக்கு வருஷத்துக்கு அப்படின்னு, பட்ஜெட் கூட்டத்தொடர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எங்க பிப்ரவரி முதல் மே வரை, அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர். சரிங்களா, ஸோ மழைக்கால கூட்டத்தொடர் பொறுத்தளவு ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் எடுத்துட்டோம் அப்படின்னா நவம்பர் 20க்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க, டிசம்பருக்குள்ள இணைஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. ஸோ இந்த 3 கூட்டத்தொடர் தான் நம்ம பாராளுமன்றம் கூட்டக்கூடிய அதிகாரங்கள். சரிங்களா, ஸோ அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடு. ஸோ நாடாளுமன்றம் என்ன வேலையே என்னது, சட்டம் இயற்றுதல் தான் அவங்களோட வேலை. அடுத்து நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறது, அதே மாதிரி வரவு செலவை கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறத ஃபாலோ பண்றது. சரிங்களா, ஸோ அடுத்து மக்களோட குறைகளை போக்குறது யாருடைய வேலை அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட வேலை. அதே மாதிரி வளர்ச்சி திட்டத்தை, சர்வதேச உறவுகள், இது எல்லாமே பண்ணக்கூடிய, அடுத்த மாதிரி உள்நாட்டு கொள்கைகள், உள்நாட்டு சார்ந்த வணிகங்கள், ஸோ எல்லாத்தையும் விவாதிக்கக்கூடிய இடம் தான் என்னது அப்படின்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை. சரிங்களா, ஸோ நாடாளுமன்றத்தை பொறுத்த குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டு, அப்ப அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, தேர்தல், ஸோ இவங்க மேலேயும் என்ன செய்யணும், பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் முறை இருக்கு இல்லையா, ஸோ அதன் அடிப்படையிலேயே தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். இதுவும் எங்க தான் பார்லிமெண்ட் நினைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இவங்களையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே மாதிரி மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்தது யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் அல்லது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ அடுத்து தலைமை வழக்கறிஞர், இந்தியாவோட தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்லக்கூடிய என்னது அப்படின்னா விதி 76 சொல்லியிருக்கோம். ஸோ அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அட்டார்னி ஜெனரல், ஸோ இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர். ஸோ இந்திய அரசின் மேல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வழக்கு தொடரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு அமைப்பு வழக்கு தொடரலாம். அந்த மாதிரி சமயத்துல அரசுக்கு ஆதரவாக வாதாடுறவர் தான் யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். ஸோ இவருக்கு உதவிட 2-3 ஜொலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவோம். சரிங்களா, அவங்களும் பதவியில இருப்பாங்க. இவங்க யாரால தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா விதி 76 பயன்படுத்தி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இன்னொன்னு என்ன அப்படின்னா இவர் வந்து பார்லிமெண்டில் நடக்கும்போது அவங்க கூட்டத்துல பங்கு வரக்கூடிய தகுதியை இணைஞ்சிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. இன்னொன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் என்ன செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அட்டார்னி ஜெனரலா நியமிப்பார், இந்தியாவோட தலைமை வழக்கறிஞரா நியமிப்பாரு. ஸோ இவர் பதவியில நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான். ஏன்னா நியமனம் பண்றதும் அவர் தான், பதவியில இருந்து நீக்கிறதும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஸோ தலைமை வழக்கறிஞரோட என்னென்ன செயல்பாடுகளை தான் பார்க்க போறோம். ஸோ குறிப்பிட்ட சட்டங்கள் மீது இந்திய அரசாங்கத்தின் ஆலோசனை வழங்குவார். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காடும், அரசு ஆதரவாக வழக்காடக்கூடிய தகுதியை பெற்றிருப்பாரு. நாடாளுமன்ற 2 அவைகளில் என்ன செய்யலாம், கூட்டத்தொடர்ல கலந்து கொள்ளலாம். ஆனால் இவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. சரிங்களா, ஸோ எந்த ஒரு கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை இவருக்கு என்னது கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூடிய அனைத்து வசதிகளும் யாரும் பெறா அப்படின்னா அட்டார்னி ஜெனரலும் பெறுதாரு. சரிங்களா, அடுத்து நீதித்துறை. ஸோ இந்திய நடுவண் அரசோட 3வது அங்கம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னது நிர்வாகம், ஸோ அடுத்து சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், அல்லது அடுத்த டைரக்ஷன் வந்து நீதித்துறை. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதிகாரங்கள் அனைத்தும் கிடைமட்டமாக நம்மளோட அரசியலமைப்புல பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ நம்ம நாட்டோட 3வது அங்கம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறை. இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. சரிங்களா, யாருடைய தலையீடோ குறுக்கீடோ இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு. இன்னொன்னு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. சரிங்களா, ஸோ உச்சநீதிமன்றம் என்னது நாட்டோட பாதுகாவலனே யாரு தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான். சரிங்களா, ஸோ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ஒரே ஒரு
உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. வேற எந்த கிளையும் என்ன செய்யல, இதுவரை நிறுவல. ஆனால் அப்படி ஒரு கிளைகளை நிறுவனாலும் நிறுவலாம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று என்ன செய்யலாம், நாட்டின் எந்த பகுதியிலையும் உச்சநீதிமன்ற கிளையை என்ன செய்யலாம், அமைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? சோ இவங்களோட ரோலே என்ன, ஏதாச்சும் நடுவண் அரசு இல்ல ஏதோ பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரச்சனை வந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரச்சனை வந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம எங்க போய் தான் தீர்வு காண முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் போக முடியும். அதே மாதிரி 2 மாநிலங்களுக்கு இடையில சண்டை நடந்தா அதை தீர்வு வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இல்ல நடுவண் அரசு இல்ல ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு இடையில ப்ராப்ளங்கள் இருந்தா அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரிங்களா? சோ குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. சரிங்களா? சோ உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவு நம்ம டெல்லியில இருக்கு, புது டெல்லியில இருக்கு. சோ எப்ப அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1950 ஜனவரி 28 அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இது எந்த அரசு சட்டத்தின்படி அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1935 அரசு இந்திய அரசு சட்டத்தின் கீழே தான் இணைஞ்சிருப்பாங்க, நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தை நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு. சரிங்களா? சோ 1950 ஸ்டார்டிங்ல 1950 ஜனவரி 28 பார்த்தோம் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத. சரிங்களா? சோ இதுக்கு நிறைய வரலாறே இருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு. ஃபர்ஸ்ட் 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 ஃபர்ஸ்ட் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதன் அடிப்படையில் தான் கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் ஒரு உச்ச நீதிமன்றம். ஸோ அடுத்து 1801 மதராஸ் உச்ச நீதிமன்றம். அடுத்து 1824 பாம்பேல ஒரு உச்ச நீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா 1861 வரைக்கும் எல்லாமே உச்ச நீதிமன்றமா செயல்பட்டு இருக்கும். ஸோ அடுத்து 1801 ஆண்டு சட்டத்தின்படி 1862 இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த 3 உச்ச நீதிமன்றத்தையுமே என்னவா மாத்திருப்பாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி இந்திய அரசு சட்டப்படி 1937 இணைஞ்சிருப்பாங்க ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க. ஸோ இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ மாற்றப்பட்ட புதுசுல 1950 மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னா 8 நீதிபதிகள், 1+7 ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 7 நீதிபதிகள். சரிங்களா? ஸோ இப்ப தற்போது எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னா 34 நம்ம புக்ல எல்லாமே படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 34 வேற 33 +1 படிச்சிருப்போம். ஆனா இப்ப என்ன மாறி இருக்கு 37 மாத்தி குடியரசுத் தலைவர் இணைஞ்சிருக்காரு, ஒப்புதல் வழங்கியாச்சு. ஸோ அதன் அடிப்படையில இன்னும் எப்ப எப்படி மாறும் அப்படின்னா 36 நீதிபதிகள் பிளஸ் ஒரு தலைமை நீதிபதியா நம்மளோட உச்சநீதிமன்றம் மாறும். ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து தலைமை நீதிபதியின் பரிந்துரையின் பேரில் மற்ற நீதிபதிகளை யாருன்னு செய்வார், உச்சநீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஆனா இப்ப கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு, மூத்த நீதிபதிகளை கொண்ட 4 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கு. அவங்க யாரை பரிந்துரை பண்றாங்களோ அவங்கள என்ன செய்வாங்க, பாராளுமன்றம் கன்சிடர் பண்ணி குடியரசுத் தலைவர் அப்ரூவல் கொடுப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நியமனம் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தகுதி என்னவா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், 5 ஆண்டுகள் இணைஞ்சிருக்கணும், உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் இணைஞ்சிருக்கணும், உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும், அல்லது குடியரசுத் தலைவர் பார்வையில சிறந்த சட்ட நிபுணராக தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள டைரக்டாவே என்ன செய்யலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதியா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அதாவது என்ன அப்படின்னா இப்ப ரிட்டையர்ட் ஆயிடுவாங்கப்பா. ஸோ ஆனா கேசஸ் என்னவா இருக்கு, நிறைய இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. ஸோ அப்போ கேஸை முடிக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தர் ஓய்வு பெற்றாலும் அவரையே திரும்ப என்ன செய்யலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறதுக்கு நம்மளோட அரசியலமைப்புல இடம் அளிச்சிருக்கு. ஸோ அவங்க அந்த கேஸ் முடிஞ்சவொடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க. சரிங்களா? ஆனா அவங்க உச்சநீதிமன்ற நீதி ஓய்வு பெற்றிருந்தாலும் திரும்ப நியமனம் செய்யும்போது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதே சேலரியை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியை பொறுத்தளவு என்ன, தலைமை நீதிபதிக்கு 250, மற்ற நீதிபதிகளுக்கு இணைஞ்சிருப்பாங்க 225. ஸோ இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கலாம், தலைமை நீதிபதிகளாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பதவி விலகணும் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்க கைப்பட எழுதின ரிசைன் லெட்டர்ல அவங்களே கைப்பட எழுதி கீழே கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அவங்கள என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டால் அவங்களோட பதவி இழப்பாங்க. இன்னொன்னு குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்ணாங்க, ஸோ அதே மாதிரி
இரண்டு அவையிலையும் தீர்மானம் கொண்டு வந்து ஸோ அதன் அடிப்படையில் பெரும்பான்மையில வெற்றி அடைந்தாலும் இவங்களை என்ன செய்யலாம் கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி இழக்க செய்ய முடியும். அதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து உச்சநீதிமன்றத்தோட நிரந்தர தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. ஆனால் வேற எங்கேயும் நிறுவனம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று, சரிங்களா, இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேற எந்த இடத்துல வேணாலும் என்ன செய்யலாம், கிளை உச்சநீதிமன்றத்தை நிறுவலாம். அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். தனக்கே உரிய நீதி வரையறை, உச்சநீதிமன்றத்துக்கே இருக்கக்கூடிய நீதி வரையறை. சரியா? சோ நேரடியான வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறை உட்பட்டவே ஆகும். அவையில் எதெல்லாம் பார்ப்போமா? ஸோ அப்படியே என்ன பார்த்தோம், மத்திய அரசுக்கும் வேற மாநில அரசுக்கு இடையில ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. அதே மாதிரி இரண்டு மாநிலத்துக்கு இடையில ப்ராப்ளங்கள் வந்தால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள். சரியா? இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள். அடுத்து அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எழும் சிக்கல்கள் ஆகியவை யார் மூலம் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். ஸோ அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பேராணையை வெளியிட யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட. மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றத்துக்கும் 5 வகையான நீதி பேராணைகளை அறிவிட்ட அதிகாரம் இருக்கு. ஸோ நாட்டிலேயே உயர்ந்தபட்ச இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுதான் பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான். சரிங்களா? ஸோ மாநிலத்தை பொறுத்தளவு மாநிலத்துல உயர் நீதிமன்றம், அதே மாதிரி உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், அடுத்து அரசியலமைப்பு வழக்கு தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை யார் தான் விசாரிப்பா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான். ஸோ ஒரு டைரக்டா நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செய்ய முடியாது, வழக்கு தொடுக்க முடியாது. ஸோ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தளவு ஜென்ரலா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான். சரிங்களா? ஸோ மேல பார்த்தோம் இல்லையா, ஸோ இரண்டு மாநிலத்துக்கு இடையில சிக்கல், இல்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையில சிக்கல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்க போய் நட முடியும், உச்ச நீதிமன்றத்துக்கு போட முடியும். மற்றபடி கேஸ்களை நம்ம நேரடியாக எங்க கொண்டு முடியும், உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஸோ எல்லாமே மேல்முறையீடு தான். அதே மாதிரி வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட வழக்கம் தேவையான உயர் நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், மேல்முறையீடு செய்ய முடியும். ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, ஸோ அந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் சான்று அளிக்கணும். ஸோ இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு தகுதியான வழக்கு தான் அப்படின்னு சொல்லி சான்று அளித்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், உச்ச நீதிமன்றத்தில் போய் நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து ஆலோசனை நீதி வரையறை. சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, உச்ச நீதிமன்றத்துல இப்ப குடியரசுத் தலைவர் 143 விதி சொல்லுவாங்க. சரிங்களா? விதி 143. ஸோ குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு நீதி வரைமுறையில ஏதோ ஒரு சந்தேகம் எழும் பட்சத்துல என்ன செய்யலாம், நேரடியாக உச்ச நீதிமன்றத்திட்ட தனக்கு ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில விதி 143 அடிப்படையில குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்டால் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும். சரிங்களா? ஸோ இது நம்மளோட அரசியலமைப்புல விதியிலே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. அடுத்து இதர உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து, நான் பிள்ளை சொல்றேன், உயர்ந்தபட்ச அமைப்பு என்னது, உச்ச நீதிமன்றம். அவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதைத்தான் மற்ற நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், தாலுக் நீதிமன்றம் எல்லாமே என்ன செஞ்சாகணும், ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகள் ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நீதி புனராய்வு. சரிங்களா? ஸோ ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு ஒரு மசோதா நிறைவேறுறாங்க, அந்த மசோதாவுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ விவசாய சட்டம் லாஸ்ட்ல நடந்தது. சரிங்களா? டெல்லியில போய் என்ன செஞ்சாங்க, எல்லா விவசாயியும் போராட்டம் பண்ணாங்க. அப்ப என்ன செஞ்சு உச்ச நீதிமன்றம் அந்த விவசாய சட்டத்தை, மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய சட்டத்தை என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. அதாவது மக்களை பாதிக்கப்படும் வகையில ஒரு மசோதா நிறைவேற்றி அதை சட்டமா அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சா அதை செல்லாதக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சட்டம் நிறைவேற்றிட்டாங்க, அது மக்களுக்கு எதிராக இருக்குதா அப்படிங்கிறத மறு ஆய்வு செய்யக்கூடிய ஜுடிஷியல் ரெவியூ அதை பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்தல் யாருடைய வேலை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை வேலை. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். ஸோ விதி 32. சரிங்களா? ஸோ ஒருவரோட அடிப்படை உரிமையை பாதிக்கப்படும் பட்சத்தில் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அல்லது உயர் நீதிமன்றத்தையோ நாடலாம். ஸோ உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்கு விதி 32 விதியை பயன்படுத்தி என்ன செய்யலாம், டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். ஸோ மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு. ஸோ மாநில சட்டமன்றங்கள் இயற்ற அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் செல்லாதுன்னு அறிவிக்க முடியாது. கண்டிப்பா யார் மட்டும் தான் அறிவிக்க முடியும், உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் அறிவிக்க முடியும். ஸோ அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்லுவோம், அரசியலமைப்பின்
பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட என்ன செஞ்சிடும் அப்படின்னா நடுவண் அரசை நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சாந்தி ஐஏஎஸ் அகாடமியா மேலே ஸ்க்ரீன்ல தெரியல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சாந்தி ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீயாகவே என்ன செய்வோம் அப்படின்னா பிடிஎஃபை கொடுப்போம். சரிங்களா? ஸோ வியூ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.